இந்த சிஇஓ அவர்கிட்ட வேலை பாக்குறவங்க எல்லாரோட சம்பளத்தையும் 2 மடங்கா உயர்த்தினாரு, தன்னோட சம்பளத்தையே குறைச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணா இருந்துச்சு. 2015 கிராவிட்டிங்கிற கம்பெனியோட சிஇஓவா இருந்தவர் தான் டான் பிரைஸ். அந்த வருஷம் எல்லாரையும் அதிர்ச்சி ஆக்குற மாதிரி அவர் வாங்கிட்டு இருந்த $1.1 மில்லியன் சம்பளத்தை $70,000 குறைச்சுக்கிட்டு கம்பெனில வேலை பாக்குறவங்களோட குறைஞ்சபட்ச சேலரியவே $70,000 மாத்தினாரு. அவரோட அந்த முடிவால அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாரோட சம்பளமும் 2 மடங்கா உயர்ந்தது. ஒர்க்கர்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பி ஆனாலும் பிசினஸ் உலகம் ஏத்துக்கல. இதை டான் பண்றது இருக்குத்தனமா இருக்குன்னு பல பேர் விமர்சனம் வச்சாங்க. எல்லாருக்கும் சம்பளத்தை இவ்வளவு ஏத்துனா கம்பெனி திவாலாயிரும்னு பல பேர் கருத்து தெரிவிச்சாங்க. ஆனா அவங்க சொன்ன எதிர்பார்த்ததுக்கெல்லாம் ஆப்போசிட்டா அடுத்த 6 வருஷத்துல அவரோட கம்பெனி அசூரத்தனமா வளர்ந்தது. வேலை பார்க்க பயங்கர இன்ட்ரெஸ்டோட பல எம்ப்ளாயிகள் கிடைச்சாங்க. பிசினஸும் பிச்சுக்குச்சு. வேலை செஞ்சவங்களுக்கு கிடைச்ச சம்பள உயர்வால அவங்க கடனை கட்டினாங்க, வீடை கட்டினாங்க, குழந்தைங்களை பெத்துக்கிட்டாங்க, ஹாப்பி ஆனாங்க. அவங்கள நல்லா பாத்துக்கிற கிராவிட்டி கம்பெனிக்காக பயங்கரமா உழைச்சாங்க. பிசினஸும் பூம் ஆச்சு. 2021 காலகட்டத்துல கோவிடால பல கம்பெனிகளும் தத்தளிச்சிட்டு இருக்கும் போது கிராவிட்டி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க சம்பளத்துல இருந்து 60% விட்டு கொடுத்தாங்க கம்பெனியை காப்பாத்த. திரும்ப கோவிட்ல முடிஞ்சு கம்பெனி பழையபடிக்கு ரன் ஆகும் போது டானோ உங்க கோவிட் டைம்ல விட்டு கொடுத்த சம்பளத்தை எல்லாம் மொத்தமா திரும்ப கொடுத்தாரு. இதுல பயங்கர ஹாப்பியான எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து டானோட கனவுக்கார இருந்த டெஸ்லா காரை வாங்கி அவருக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள பாத்துக்குவோம்.